வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதேவி டேரட் கார்ட் ரீடர் லீ நியூஸ் சேனலுக்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12/10/2025, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. விசாகம் அனுஷம் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு வருது. கொஞ்சம் நிதானமாக எதாக இருந்தாலும் அவங்க அவங்களோட ஒர்க்கை பண்ணலாம். இன்றைக்கி மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 1 த மெஜிஷியன் வந்திருக்கு. நார்மலாகவே உங்களுக்கு 99% பாசிட்டிவ் இருக்குது, நல்லா இருக்குது, டைமும் நல்லா இருக்குது இன்றைக்கி. ஆனால் என்னென்னா நீங்கள் ரொம்ப நல்லா வரீங்கிறது பார்த்துட்டு கொஞ்சம் திருஷ்டி படம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. இல்லை தேவையில்லாதவங்க உங்களை கண்ணு போட்டுறதுனால உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிறது, இந்த மாதிரி தான் நடக்குது இல்லையா. மற்றபடி உங்கள் வேலை இதெல்லாமே நல்லாவே இருக்குது, உங்கள் ராசி பொறுத்தே நல்லா இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் திருஷ்டி இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவ் வருது. அது இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் எந்த முறையில் நீங்கள் திருஷ்டி எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரிஷபம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரிஷபம்க்கு கார்டு நம்பர் 3 த எம்பரஸ் வந்திருக்குங்க. ரொம்ப பாசிட்டிவான கார்டு, 95% பாசிட்டிவ் இருக்குது. ஏதாவது புது வரவு இருக்கும் உங்கள் வீட்டில், அது எந்த நல்ல வரவாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குனால சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடக்கும் உங்களுக்கு. மிதுனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மிதுனம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 18 த மூன் அப்படின்னு வந்திருக்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் பிரேக்கப் ஆகிற மாதிரி ஒரு சங்கடங்கள் இருக்கும். அதே மாதிரி சண்டை வரும் வீட்டுக்குள்ளேயே. அந்த வெளியே இருக்கிற கோபத்தை நீங்கள் வீட்டில் காமிக்காதீங்க, அது தேவையில்லாமல் பிரச்சனையை அதிகப்படுத்தும். ஸோ கொஞ்சம் நிதானமான நாளாக நீங்கள் கொண்டு போங்க. 25% பாசிட்டிவ் இருக்குது. நீங்கள் தான் அதை கையாளணும். நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அந்த கோபத்தை வீட்டுக்குள்ளே காமிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக போயிடும். கடகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடகம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 7 த சேரியட் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு டபுள் மைண்டடாக இன்னைக்கு இருக்கும். இதை செய்யலாமா, அது செய்யலாமா, அப்படி செஞ்சால் சரியாயிருவோமா, இல்லை இந்த மெத்தடில் போகலாமா. 2 மாடு போட்டி 2 மாடும் ஒவ்வொரு இடத்துல போச்சுன்னா நீங்கள் போகக்கூடிய வண்டி போய் சேராது. அந்த மாதிரி ஒரு மனநிலை இருப்பீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு செஞ்சீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தது ரிசல்ட் நல்லா தான் கிடைக்கும். 50% பாசிட்டிவ் இருக்குது. ஸோ அந்த 50% நெகட்டிவ் விட்டுருங்க, பாசிட்டிவ் எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு போங்க, நாள் நல்லாயிருக்கும். சிம்மம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிம்மம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 10 த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. ரெண்டுமே குட் அண்ட் பேடுக்கு நடுவில் இருக்கீங்க. 90% பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் என்ன இதில் இருக்குது, பாசிட்டிவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு காலையில் ஒரு சேல் கொண்டு போகிறீங்க, அது ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கிதுன்ட்டு கிடைச்சதை விற்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 10 ரூபா நஷ்டமாகும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கிடைக்கும் போது கம்மியாக நம்மளுக்கு லாபம் இருந்தாலுமே போதும்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் நல்லா இருக்குது, நாள் ரொம்பவே நல்லா இருக்குது, அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து நிதானமாக கொண்டு போய்க்க. கன்னிக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 1 த மெஜிஷியன் அப்படின்னு கார்டு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு புது தொடக்கம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதாவது திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை தேவையில்லாத இது உங்களுக்கு இருக்குது, பார்வைகள் உங்கள் மேலே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நிதானமாக உங்களோட ஒர்க்கை பாருங்கள். நீங்கள் உங்களோட முயற்சியில் எந்த முயற்சி பண்ணாலும் அது நிதானமாக 99% பாசிட்டிவாக இருக்குது, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நாள் நல்லா இருக்குங்க. துலாம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 12 த ஹேங்க்டு மேன் வந்திருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் கொஞ்சம் போகிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. நேரமாகவே முடிஞ்சிருது, ஆனால் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது, நம்ம தான் எல்லாத்துக்குமே விட்டு கொடுக்குறோங்கிற மாதிரியே தோணும். அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இன்னைக்கு நாள் கொஞ்சம் அப்படி இருக்குது. விட்டு கொடுக்கறதுனால யாரும் கெட்டு போகிறதில்ல. ஸோ விட்டு கொடுங்க, அந்த இடத்துல நீங்கள் நிலச்சி நிற்கலாம். அது வேலையிலே ஆகட்டும், இல்லை வீட்லேயா இருக்கட்டும், எதுலையா எங்கேனாலும் சரி, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுனால நம்ம எதுவும் கெட்டு போகிறது இல்லைங்களா. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு 30% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நாளாகவே இருக்குது. விருச்சிகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் நிதானமாக அவங்களோட வேலையை செய்யலாம்.
கார்டு நம்பர் 13 டெத் அப்படிங்கிற கார்டு வந்திருக்கு. ஸோ சொன்னதுதான், தேவையில்லாத பதட்டத்தோடயே இருப்பீங்க. அந்த பதட்டத்தோட நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டுறதை வந்து இன்னைக்கு குறைச்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னாவே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு அடித்தளமான ஒரு விஷயம் நடக்கும். அதுக்காக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு நிம்மதியும் கெடுத்துறாதீங்க. அது அமைதியாக இருக்கும். இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்குது, 13 நம்பர் கார்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு 25% பாசிட்டிவ் இருக்கு. இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. எது பேசினாலும் அமைதியாக இருந்துருங்க. அமைதியாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. தனுஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தனுஷுக்கு வந்து கார்டு நம்பர் 17 த ஸ்டார் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு புது பிறப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், எடுத்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு நடக்கிற விஷயத்துல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். கண்டிப்பா ஒரு பழைய விஷயமா ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு அதுல வந்து செட்டில்மெண்ட் கிடைக்குங்க. ஸோ இன்னைக்கு நாள் அவங்களுக்கு நல்லா இருக்கு. மகரம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மகரம்க்கு வந்து கார்டு நம்பர் 12 த ஹேங்க்டு மேன் வந்திருக்கு. கொஞ்சம் இன்னைக்கு உங்களை யாராவது பின்னாடி குத்துன மாதிரியே இருக்கும். நம்மளை ஏமாத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும். கொஞ்சம் நிதானமாக இருங்க. வேற யாராவது நம்ம ஒன்று நினைக்கிறோம் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இன்னைக்கு விட்டுருங்க பேசாமல். சுற்றி இருக்கிற பக்கம் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும். அதனால் இன்னைக்கு அமைதியாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. 30% பாசிட்டிவாக இருக்குது. கொஞ்சம் இன்னைக்கு நாள் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் பார்த்து அமைதியாக இருந்துக்கோங்க. கும்பம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கும்பம்க்கு வந்து கார்டு நம்பர் 21 த வேர்ல்டு வந்திருக்கு. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த மாற்றம் இன்னைக்கு கிடைக்கும். அவங்களோட வெல்த்தாக இருக்கட்டும், அவங்க பவர் எல்லாமே, அவங்களோட வேலை செய்கிற இடத்துல எல்லாமே ஒரு மாற்றமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு குட் சேஞ்ச், 90% பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் நாள். மீனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மீனம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 11 ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டால் அவங்க தான் அதுக்கான கஷ்டத்தை அனுபவிக்கணும். அமைதியாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. அவங்க நல்லது சொல்ல போக தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அமைதியாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. இன்னைக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதே திருஷ்டியை பற்றி தான் பேசுகிறோம். இன்னைக்கு வந்து திருஷ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு திருஷ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம மிளகாய் சுற்றி போடுவாங்க. கால்மெடி மண் மிளகாய் சுற்றி போடுவாங்க. அந்த மாதிரி சுற்றி நெருப்பில் போட்டு அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு திருஷ்டி சுத்தருக்கு இந்த மெத்தடில் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.